மதுபான ஆலை உரிமையாளர் சாஜி புருஷோத்தமன் அவர்களோட வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு சார். உச்சநீதிமன்றம் நீங்க சரணடை வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்ல, உயர்நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருக்காங்க. அதான் இவருக்கு ஏதோ ஸ்பைன்ல பிரச்சனையா சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எந்திரிச்சே நிக்க முடியல அவரால, வேதனை வேதனை. அதனால வீடியோ கான்பரன்சிங் கால்ல வரேன் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, போய் நேர்ல ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். நீதி வென்றது சார். அந்த ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. தினக்கூலி, சரியா? 2 பசங்க, ஒருத்தன் பேர் வாசு, இன்னொருத்தன் பேர் முனிராஜ். இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கும் போது இந்த சாஜி புருஷோத்தமன் 13 கார்ல ஏத்தி கொன்னுடுறாரு. ஹால்ஸ் ரோட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக குஷ்டு பீச்சுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பேட்ரோல் ஜீப் நின்று இருக்கு. நேராக அந்த ஜீப் மேலே விட்டு அதை தாண்டி பிளாட்ஃபார்மில் படுத்து உறங்கி கொண்டிருந்த இந்த ஏழைகளை மீது விட்டு பெரிய பையன், சின்ன பையனுக்கு அடியோடு போயிடுச்சு. பெரிய பையன் இறந்துட்டான். இந்த மிமிக்ரி பண்ணுவான்னு சொன்னேன்ல, இந்த வழக்கே 13 வருஷம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. 2013 அந்த ஆக்சிடென்ட். காலையில் இந்த உச்சநீதிமன்ற செய்தியை படித்தவொடனே தான் அது எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் டீட்டெயில்ஸாக மறந்துச்சு. அப்போவே எஸ்கேப் ஷாஜி புருஷோத்தமன். ஹிட் அண்ட் ரன் போல எல்லாம் எங்கள் போலீஸுங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அண்டு செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி. போலீஸும் விடல. ஜார்ஜ் கமிஷனர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. நேராக அந்த எம்பி மதுபான ஆலை உள்ளே பூந்துட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு பூந்துட்டாங்க. நேராக எம்பி புருஷோத்தமன் வீட்டுக்கு பூந்துட்டாங்க. எல்லாம் பூந்தாதுன்னு பண்ண உடனே வேறு வழியின்றி வந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்து சென்னை விமான நிலையத்தில்